ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடைய சேனல் வாயிலாக ஈரோட்டிலிருந்து பூபதிராம் ஜோதிடர். ரிஷபராசி நேயர். ரிஷபராசி பொறுத்தவரை காலபுருஷனுக்கு 2வது வீட்டுக்குரியவர். குடும்ப ஸ்தானத்தை நிர்வகிப்பவர் சுக்கிரன். அதிபதி சுக்கிரனாக வருவதாலும் சுக்கிரனுக்கு மிக முக்கியமான கிரகமாக செவ்வாய் வருவதாலும் இந்த மேசம் ரிஷபம் அதிக தொடர்புள்ள ராசிகளாகவே வரும். ஒரு ராசிக்கு அடுத்த ராசி வரும்போது அந்த முதல் ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள் குணபேதங்கள் 2வது ராசிக்கும் வரும். ஆகவே மேசத்தின் 25% குணம் ரிஷபத்துக்கும் வரும். ரிஷபராசி அதிபர்கள் சுக்கிரனாக வருவதாலும் சுக்கிரனுக்கு முக்கியமான நட்சத்திரமாக ரோகிணி வருவதாலும் சுக்கிரனுக்கு நட்பான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ஆகவே கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் ஆகிய 3 நட்சத்திரங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் இவர்கள் பொதுவாக நல்லவர்கள், வல்லவர்கள், வாக்குவாதத்தில் வில்லவர்கள். ஏனால் வாக்காதிபதி புதனாக வருவதால் வாக்குவாதத்தில் வில்லவர்களாக விரும்புவார்கள். ஆண்கள் எப்போதுமே சற்று நெஞ்சை நிவர்த்தி நன்றாக நடக்கக்கூடியவர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், சற்று முன்கோபக்காரர்கள், வாதவாதங்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள், சற்று சுயநலமற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் குடும்பம், குழந்தை, தன்னுடைய வம்சாவளி சார்ந்த விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். தன்னுடைய சுய சிந்தனையை எப்போதுமே தொழில் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்களில் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அதிகபட்சம் பேங்க், அதே போல மருத்துவம், அதே போல விவசாயம், இது சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விவசாயிகளாக இருப்பின் எதிர்காலத்தை திட்டமிட்டு சரியாக செயல்படுத்துவதாக இருப்பார்கள். தன்னுடைய நிலம், வீடு, வாகனம் இவைகளை சரியாக பராமரிப்பவர்களாக இருப்பார்கள். எப்போதுமே தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னை பற்றி சிறிது நல்லபடியாக நினைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். சற்று சுயநலம் இருக்கத்தான் செய்யும், அப்படி இருப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் வாக்குவாதத்தில் வில்லவர்களாக இருப்பார் சொல்லபடியால் வாக்குவாதம் என்று இவரிடம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்போதுமே தான் தன்னுடைய குடும்பம் என்று நினைப்பதாலும் ஏற்கனவே சொன்னது போல, ஆகவே தன்னை சார்ந்து யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பவர்கள் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகவே இவர்களை பொறுத்த வரைக்கும் வேறோடு மோதுவது என்பது சற்று கடினமான விஷயமாகவே இருக்கும். பெண்களாக இருப்பின் சற்று உடல் பருமனாகவும் முன்னெற்றி சுருங்கியும் இருக்கும். முன்னெற்றி சுருக்கம் என்றால் சிறிய நெற்றியா இருக்கும். அப்படி இவர்கள் இப்படி பார்க்கும்போது மிகவும் லட்சணமாகவும் அழகாகவும் இருப்பார்கள். அதிகம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்பதால் ரோஜா பூவை மிகவும் விரும்புவார்கள், மல்லிகை பூவை மிகவும் விரும்பி அணிவராக இருப்பார்கள். ஆண்களாகி வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்பவர்களாகவும் ஜவாது, அத்தர் போன்றவர்களை பூசிக்கொள்வதாகவும் வாசனை திரவியம் மேல் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பண விஷயத்தில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். பெருதனம் சம்பாதிக்கக்கூடிய முதல் தரமான ராசி என்றால் அது ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள். இவர்கள் மருத்துவத்துறை என்றால் பார்மாசூட்டிக்ஸ், மருத்துவம் சார்ந்த துறையில் அனைத்து துறையிலும் மிகவும் ஜொலிப்பவர்களாக இருப்பார்கள். இவரிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வது பிரகாரம் வாக்குவாதம் என்பது இவரிடம் சுத்தமாக வேண்டாம் என்று சொல்கிறேன். அதே நேரத்தில் குடும்பத்தை நன்றாக பராமரிப்பார்கள். தன்னை ஆதரிப்பவர்களை இவர்கள் ஆதரிப்பார்கள்.
தனக்கு சாதகமாக பேசுபவர்கள் இவர்கள் சாதகமாக நடந்து கொள்வார்கள். ஆனாலும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் தான் இருப்பார்கள். பெரிய பெரிய வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம் என்று இவர்களுக்கு நிறைய வாய்த்திருக்கும். உதாரணம் தொழில்துறை என்பதில் மிலிட்டரி இராணுவத்தில் சிலர் பணிபுரிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் விரையாதிபதி செவ்வாயாக வருவதால் ஆஸ்பத்திரி, மருத்துவம் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் உடல் நலத்தில் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விரையாதிபதி செவ்வாயாக வருவதால் அதிகபட்ச மருத்துவ செலவு ஏற்படும். ஆகவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மற்றபடி மிகவும் நல்ல ராசிக்காரர்கள், யோகமான பலன் படைத்தவர்கள், குடும்பத்தை நிர்வகிப்பது எப்போதும் திறமை படைத்தவர்கள், கூட்டுத்தொழில் மிகவும் அதிகமாக செய்பவர்கள், கூட்டாளிடம் சரியாக நடந்து கொள்வதால் இவர்கள் கூட்டுத்தொழில் நிறைய செய்வார்கள். மற்றபடி நல்ல ராசி, நல்ல அம்சம் உள்ளவர்கள். இவருடைய வழிபாடு என்று சொன்னால் புதன், வழிபாட்டுக்குண்டான கிரகம் புதன். புத பகவானை முதல் தரமாக வைத்துக் கொண்டு பெருமாள் வழிபாடு சிறப்பு, ஆண்டாள் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும், சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியமான குணம் படைத்தவர்கள். ஆரோக்கியம் என்றால் மனதில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லாத மனிதர்கள். யாரிடம் தன்னை பற்றி மிகைப்படுத்தி பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே புத வழிபாடும் சக்கரத்தாள் வழிபாடும் மிகவும் சிறப்பு. ஜோதிட ஆலோசனை தேவைப்படுபவர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட ஆலோசனை உண்டு, அதுக்குரிய கட்டணம் உண்டு. நல்ல ஆலோசனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கொண்டு கொள்ளவும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்.